சரிகமாப்பாவை நேசித்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஃபீலிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீக் தான் சரிகமாப்பா சீனியர் சீசன் 5ஓட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பாடுற லாஸ்ட் டே, லாஸ்ட் எபிசோட். இனி ஃபைனல் மட்டும்தான் நடக்க போகுது. இந்த வீக்கெண்ட், அதாவது இன்னைக்கு நடக்க போகிற சரிகமாப்பா எபிசோட்லையும் ஒரு ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம். உண்மையாகவே இந்த சரிகமாப்பா சீனியருக்கான சீசன் 5ல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த 6 மாதம் ரொம்ப அருமையாக பாடி நம்ம எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மள ஒருத்தராக இந்த 6 மாதம் ஜர்னியில் நம்ம கூடவே பேசி பழகி பயணம் பண்ண மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் எபிசோடில் நேற்று பிரதீபா முதல்ல பாடி அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அபிஷேக் செம்மையாக பாடி அசத்தி இருக்காரு. மேலும் அபிஷேக் பேசும்போது நான் இந்த ஒட்டுமொத்த சரிகமப்பா அரங்கத்தையும் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீலிங்காக எமோஷனலாக கண் கலங்கி அழுதுட்டாரு. அடுத்ததாக அறிவழகன் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கலக்கிட்டாரு. ஜட்ஜஸ் கார்த்திக் சார், ஸ்ரீனி சார் எல்லாருமே அறிவழகனை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் இந்த சரிகமப்பா பயணத்தை ரீவைண்ட் பண்ணி மெமரிஸாக ஏவி வீடியோ போட்டு அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த வகையில் அறிவழகன் அவருடைய ஜர்னியை பார்த்து கண் கலங்கி அழுதுட்டாரு. ஒட்டுமொத்த அரங்கமும் அறிவழகன் எமோஷனல் ஆனதை பார்த்து எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. அழகா பாடி என்டர்டெயின்மெண்ட் பண்ண அறிவழகனுக்கு மெய்யழகன் அப்படின்னு நேம் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பவித்ரா சொல்லவே முடியாத அளவுக்கு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருக்காங்க. பவித்ராவோட 6 மாச பயணத்தையும் ஏவியில பார்க்கும்போதே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டாங்க. பவித்ராவும் கண் கலங்கி எமோஷனலா அழுதுட்டாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்னை கூட்டிட்டு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்த ஜி தமிழ் சரிகமப்பா ஒட்டுமொத்த அரங்கத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் எல்லாரும் பவித்ராவுக்கு இந்த பயணம் இனி தொடரும், கோடிக்கணக்கான ரசிகர்கள் இப்போ உன் கூட இருக்காங்க, நீ பல பெண்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்க, இந்த தன்னம்பிக்கையோட நீ தொடர்ந்து வரணும், எங்க கூட தான் நீ இருக்க அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா ஃபைனலுக்கான சேருக்கு போகக்கூடிய வாய்ப்புக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நீ கொடுத்துருக்க, ஆனால் நீ அங்கே போவியா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாரும் பவித்ராவுக்கு ஃபைனலிஸ்டுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் எபிசோட்ல அடுத்த ஃபைனலிஸ்டுக்கு யாரு போக போறாங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் எபிசோடோட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கூட இணைஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.